என்ன டுடே என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லை, அதனால் நம்ம தீனா சாரோட ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணுவா. மட்டன் பிரியாணி பண்ணலாமா? வா சீக்கிரம் வா. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வைப்போம் டுடே. சரி, ஃபஸ்ட்டு நம்ம கேஸை பற்ற வைப்போம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம், 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம 50 ml நெய் ஊற்ற போகிறோம். அதுக்கு ஏற்றபடி நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் நம்ம ஊற்றுவோம். அப்புறம் நெய், எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் நெய் ஊற்றணும். நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் நம்ம இனி வெங்காயத்தை போட போகிறோம். நெய்யும் எண்ணெயும் சூடாயிட்டு இருக்கு. இனி நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா புதினாவை போட போகிறோம். வாங்க புதினாவை எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இனி புதினாவை அதில் போடுவோம். புதினா எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 1.5 கைப்பிடி. ஓகேவா? அதுக்கு கூட வெங்காயம் இவ்வளவோ இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கோல்டு கலர் வரும் மாதிரி நீங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம், மீடியம் சைஸ் ஸ்பூன். ஓகேவா? வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க வேணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராட்டு நமக்கு வெந்து கிடச்சிச்சு. நம்ம இனி என்ன பண்ண போகிறோம்னா இதில் மட்டனை போட போகிறோம். மட்டனை வெறும் 1 நிமிஷம் போட்டுட்டு நம்ம எடுத்துட்டு திரும்ப நம்ம அதை குக்கரில் போட்டு தான் வேக வைப்போம். ஏன்னா நார்மலாக வேக வச்சுட்டோன்னா ரொம்ப லேட் ஆகும்.
வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது குக்கரில் வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வைப்போம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இனி இதை இப்படியே குக்கரில் மாற்றலாம். மட்டனை குக்கரில் மாற்றியாச்சு. இனிமேல் நம்ம தண்ணி இதில் லைட்டாக தண்ணி இது சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, மட்டன்லேருந்து லைட்டாக நீங்கள் எவ்வளோ இது எடுக்கிறீங்க, ஒரு கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிட்டு நம்ம இனி அதை உப்பு போடணும். இனி இதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு இதில் சேர்க்கலாம். எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சால்ட் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, குக்கரில் 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். குக்கர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணுவோம் 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இனி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதோட ஹீட்டு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் மட்டனையும் அதில் இருக்க கிரேவியும் தனியாக, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க கிரேவியை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அது லாஸ்ட்டில் நம்ம அரிசி போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். மட்டனை ஓப்பன் பண்ணுறோம். எப்படி நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் குக்கரில் வேக வச்ச மட்டனை தனியாக எடுத்தாச்சு. இனி நம்ம 50 கிராம் தயிர் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர், அதுக்கப்புறம் பச்சை மிளகா நாங்கள் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 தக்காளி. அது போக அதுக்கு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராமு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு, இங்கே பாருங்கள், ஒரு 100 கிராம். இஞ்சி பூண்டு நாங்கள் எடுத்து சேர்த்து அரைச்சி எடுத்ததாக்கும். சின்ன வெங்காயம் அதே போல் அரைச்சிட்டு அதையும் இதில் போடுறோம். ரெண்டுமே தனித்தனியாக, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இனிதான் மெயின் ரெசிபியே போட போகிறோம். இது என்னென்னா 10 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 2.5 கிராம் அதுக்கு பேர் என்ன, கிராம்பு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதை மாதிரி பொடி பாதி மட்டும் போட்டால் போதும். நிறைய போட்டோன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரு கசப்பாக இருக்கும். பாதி போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு கூட இதுக்கு கூட சேர்த்து விடுவோம். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துருவோம். என்னென்னா கடைசியில் நம்ம உப்பு சேர்த்துருவோம், அதனால தான் இப்போவே கம்மியாக சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி
50 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சாதான் இந்த தக்காளி, தயிர், போட்டிருக்க மசாலா, மிளகாய் எல்லாமே நல்லா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். மூடி நீங்கள் வேக வச்சுடுங்க ஒரு 15 மினிட்ஸ். மசாலா குக் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் நமக்கு ஒரு குட்டி பிரேக், சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாமா? வாங்க. இது என்னன்னா ஹோம்மேட் ஒயின், நாங்கள் வீட்டிலேயே தயார் செய்த வைன், கிறிஸ்மஸ் வைன். ரொம்ப குடிக்கக்கூடாது, கம்மியாக தான் குடிக்கணுமா. செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. புரியோட குடிப்போம் கொஞ்சம் கூட. செமையாக இருக்கு. ஓகே, மசாலா எல்லாம் குக் ஆகிடுச்சு. நல்ல மிளகாய் எல்லாம் நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு. இனிமேல் என்ன போடுறோம்னா 4 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கோம், 4 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது, நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஆயில், நெய் எல்லாமே இருக்கும், அதனால் அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுவோம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி. பண்ணுங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அரிசி எடுக்கிறீங்கன்னா அரிசியை நம்ம 1/2 hour முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிடணும். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா 1/2 hour முன்னாடியே அரிசியை நம்ம ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தம் போடும்போது அது நல்ல பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இதுக்கு மேலே நம்ம போடுறோம். உப்பு செக் பண்ணுறோம். ஓகேவா? உப்பு எதுக்கு செக் பண்ணுறோன்னா, நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நம்ம தம் போட்டு அரிசியெல்லாம் வேகும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணுவோம். உப்பு போடணும், உப்பு கம்மியாக இருக்கு. உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம இப்போது 1/2 hour ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க அரிசியை நம்ம அதில் போடுறோம். ஓகேவா? அரிசியை போட்டு அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க.
நார்மலாக இருக்கிற உப்பை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசியில் உப்போட ஃப்ளேவரு பிடிக்கும். மசாலா உப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கணும்னா உப்போட லெவலு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அரிசி போட்டாச்சு எல்லாமே. இனி என்ன பண்ணுறோன்னா அரிசியும் போட்டிருக்க தண்ணியோட லெவலு அரிசியோட லெவலுக்கு கொஞ்சம் கம்மியாகி வற்றணும். அப்போ தான் அதுக்கப்புறம் தம் போட்டால் தான் நமக்கு நல்ல ஒரு பதமான பிரியாணி கிடைக்கும். கொஞ்சம் இது நல்லா வேகட்டும், தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. மிக்ஸ் பண்ண வேணாம், அரிசி உடஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு தோசைக்கல் இருக்குல்ல, தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி அதுக்கு மேலே தான் 20 மினிட்ஸ் நம்ம தம் போட போகிறோம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அரிசி அடியில் பிடிச்சிடும். ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்கள். மேலோட்டமாக இல்லை, அடியில் நம்மளோட இது அடியில் போயிட்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படி வரும்னு தெரியலை, பார்ப்போம். பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னையோட பிரியாணியோட மட்டன் பிரியாணி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் போட போகிறோம். தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வந்துடுச்சு. பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம். நல்லா இதாக இருந்துச்சு, இதை தூக்கி அதில் வைக்க போகிறோம். தம் போடுறதுக்கு வச்சுருக்கோம். 20 நிமிஷம் தம் போடணும், ஓகேவா? எல்லாமே வச்சு தோசைக்கல், அதுக்கு மேலே நம்ம அந்த இது பிரியாணி, அதுக்கு மேலே வெயிட்டான ஏதாச்சும் திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஆவி உள்ளே இருந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கும் வேகிறதுக்கு. 20 மினிட்ஸுக்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தம் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 20 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? தம் போட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாமா? வாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் தான் சாப்பிடணும். பார்ப்போம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். தண்ணி அப்படியே நிற்கிது.